வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீக்கெண்டை முன்னிட்டு இந்த நேரத்துக்கு கருப்பு படத்தை பார்த்து செம்மையா இருக்குது இல்லை, சூர்யா கம்பேக் கொடுத்துட்டாரு வந்துட்டாரு இப்படிங்கிற மாதிரி கருப்பு படத்தை பற்றி வீடியோ போட்டிருக்கணும், கருப்பு படத்தை பார்த்து முடிச்சிருக்கணும். ஆனால் வழக்கம் போல போஸ்ட்பான் பண்ணி ஏன்யா சீக்கிரமே ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கய்யா. அந்த மனுஷன் உண்மையாகவே அவ்வளோ எஃபர்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வரணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. இந்த படம் வந்தால் அதை பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. சீக்கிரம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடியுதான்னு பார்ப்போம். சரி, அது இல்லாமல் இந்த வீக்கெண்டுக்குன்னே ஏகப்பட்ட படங்களும் வந்துருக்குது. மொத்தமாக 4 படம் பார்க்க போகிறோம். 2 படம் தமிழ்ல இருக்கிறது தான், 2 தமிழ் டப்பிங்ல இருக்கிற படங்கள். ஸோ 4த்தையுமே மொத்தமாக பார்த்து விட்டுலாமா? இதில் ஆல்ரெடி நம்ம ஒரு 2 படத்தை பற்றி பேசிட்டோம், அதனால அதை சிம்பிளாக பார்த்துட்டு மற்ற 2 படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி, இந்த வீக்கெண்டுக்கான கோட்டாவை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து காளிதாஸ் 2 படம். இது வந்து பார்ட் 1 பார்த்துருந்தா தான் பார்க்கணுமா அப்படின்னா இது வேற தனி கேஸ் தான். ஸ்ட்ரைட்டாக அந்த பக்கம் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு குழந்தை காணாம போன கேஸ் நம்ம பரத் கிட்ட கொடுக்க அவர் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இதில் கதை. இதில் இவர் வந்து அவர் முடிவெடுக்கலாம்னா அதுக்குள்ள நீ என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிறது, நீ என்ன இது பண்ணுறதுங்கிற மாதிரி கூடவே ஒரு போலீஸ் வேற அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்மளால வந்து இந்த ஹீரோயிசம் காட்டுற அந்த விஷயங்கள்லாம் இல்லை, அந்த கேரக்டருக்குள்ளேயே தான் இவர் இருப்பா. அப்படியே என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓகே என்னவா இருக்குங்கிற மாதிரி நல்லா செட் ஆகும். என்ன சுற்றி வந்துகிட்டு இருக்கிறீங்க, சீக்கிரமா விஷயத்துக்கு வாங்குங்கிற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே ரொம்ப பொறுமையா படம் மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இவங்க அதுக்கப்புறம் பல விஷயங்கள் சொன்னது, கடைசி ஒரு அரை மணி நேரத்துல ட்விஸ்ட்டுகளை நிறையவே பிளேஸ் பண்ணதுங்கிற மாதிரி கடைசி ஒரு அரை மணி நேரம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஓகேப்பா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன இன்னும் அந்த ஃபிளாஷ்பேக் ஏரியா அப்புறம் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் விஷயங்களை இன்னுமே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவை நிறைய பண்ணிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. பட் கட்டாயம் அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் அந்த ட்விஸ்ட்டுகள்ங்கிறது கட்டாயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணா நல்லா இருக்கும் படம். ஒரு டீசென்ட் வாட்ச் படம், தாராளமாக ட்ரை பண்ணலாம், டிசப்பாயின்ட்லாம் பண்ணாது. சரி, 2வது படத்துக்கு வருவோமா? ப்ராஜெக்ட் ஹேல் மேரி. ஆஹா, இதுதாங்க, இதை வந்து திரும்பவும் ஒரு தடவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா நாள் தான் பார்த்தேன், அப்போ தேட்டரில் ஆளுங்களுமே இல்லை, ஷோ கேன்சல் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பயந்து அதுக்கப்புறம் தான் ஒரு வேளை போட்டு விட்டாங்க, ஆளுங்க வந்துட்டான்றனால போட்டது. இது வந்து அதாவது ஸ்பேஸில் ஒரு மெய்யழகன் படம். உண்மையாகவே அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த படம். ராக்கி வந்ததுக்கு அப்புறமா ஸ்பேஸில் நீங்கள் சயின்ஸ் கிளாஸ் இருக்க போறீங்க, உலகத்தை காப்பாற்ற போறீங்க, அது பண்ண போறீங்க இது பண்ண போறீங்கிற மைண்ட் செட்டில் வந்தா இவங்க அழகா நம்ம 2 பேரும் இருக்கமுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அவங்க பண்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு கியூட்டா இருக்கும். கடைசியில ஒரு திரும்ப வர்றது, அதுவும் உண்மையாவே சில படங்களோட இந்த கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து வேணும்னே ஒருத்தரை பலி கொடுக்கறது, வேணும்னே வந்து ஃபீல் பண்ணி இந்த கேரக்டர் உனக்கு பிடிச்சிருச்சா அப்ப அவங்களை போட்டு தள்ளுறேன், அவங்கள நினைச்சுக்கிட்டே நீ போடா அழுதுகிட்டே போடான்ற மாதிரி பண்ணுவாங்க. இதுல அப்படியே அழகா அந்த விஷயங்களே அப்படியே கடைசியா முடியும் போது கூட அவ்வளவு ஒரு நிறைவா இருக்கும். நல்லா இருந்துச்சா, நல்ல படம் பார்த்தண்டா அப்படிங்கிற ஒரு திருப்தியை கொடுக்கும். ஆனா தெளிவா சொல்லிடுறேன், அந்த ராக்கி வர வரைக்குமே கிட்டத்தட்ட சயின்ஸ் கிளாஸே ஒரு 2 பீரியட் போற மாதிரி பாக்குறேன், கஷ்டப்பட்டு நானும் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டா தூக்கம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும், நான் மறுக்கவே இல்லை. ஆனா ராக்கி வந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் செம்ம ஜாலியா அவங்க 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் கூட நீங்களுமே ஜாலியா கனெக்ட் ஆயிடுவீங்க. எப்பா ஒன்றும் ஆயிடக்கூடாதுப்பா, நல்லபடியா பார்த்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு நீங்களுமே அவங்களோட கனெக்ட் ஆகி அந்த மூமெண்ட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ராக்கி வரவதற்கு முன் கட்டாயம் உங்களை வந்து பொறுமையை சோதிக்கும். ஆனா ராக்கி வந்ததுக்கு அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிக்க வச்சு சந்தோஷமா ஆஹா அழகா இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஸோ 2த்துமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். அதனால ஓப்பனிங் பார்த்துட்டு என்ன அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்ஸோட அப்படியே வெளியே வந்துடாதீங்க. பொறுமை காக்கவும் பொறுமையாக முழு படத்தையும் பார்க்கவும். 3வது படம் வந்து நீலிரா அப்படிங்கிற படம். இது தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே பார்க்கணும்னு நினைச்சது, எங்க ஏரியால ஷோ போடல. சரி, அதனால் வேறு வழி இல்லை, படம் ஓடிட்டு வரும்போது தான் பார்க்கணுங்கிறதுனால ஓடிடிக்கு வந்து விட்டது. சரி, இதில் கதை என்ன அப்படின்னாக்க, ஒரு பக்கம் கல்யாணம் நடந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 நைட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அங்க கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு கல்யாணத்தின் மூலியமா அங்க நடக்கிற விஷயங்களை எப்படி தெளிவா காட்டுறாங்கிறது தான் கதை. இதுல எனக்கு இந்த ஒரு பேக்ட்ராப் மூலியமா அங்க இருக்கிற சுச்சுவேஷனை காமிச்சதே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்க இப்போ அங்க சண்டை போடுறாங்க, அதுக்கு ஒருத்தர் இந்த ஒரு காரணம், இதுல இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனா அதனால ஒரு நார்மலான ஒரு விஷயம், அவங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்குது, அந்த விஷயத்த நீங்க எப்படா மொத்தமா போயிட்டு காலி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த காட்டுறதுன்னு இருக்குல்ல. நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அது மூலியமா நார்மலா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தெரியுமான்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னது. கடைசியா இந்த படம் முடியும் போது டைரக்டர் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கிறேன், அதுல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன்னும் போது அந்த மனுஷன் எத்தனை நாள் இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சிருப்பாரு, எத்தனை நாள் பயந்து இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பதிவு பண்ண படம். எனக்கு அதனாலேயே இந்த படம் வந்து நல்லா ஒர்க் ஆச்சு. முக்கியமாக அதாவது அவங்க சண்டை போடுறது, அவங்க துப்பாக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு ஷாட் வரும், எல்லாருமே துப்பாக்கி வச்சுட்டு பேச மாட்டாங்க, கோபமாக கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த துப்பாக்கி அவங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம போட்டு தள்ளணும்டா அப்படிங்கிற ஒருத்தர் அப்படியே பொறுமையாக காட்டும் போது அங்கே அந்த குட்டி பசங்க, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க, இவங்க நம்ம போட்டு தள்ளிடணும், நம்ம சாகக்கூடாதுன்ற அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்படி அந்த ஒரு ஷாட் மொத்தமாக காட்டுவாங்க. அந்த ஷாட் ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். டைலாக்ஸ், எங்களை மன்னிச்சுக்கோங்க, இந்த ஒரு நாள் எங்களால் இப்படி ஆயிடுச்சு, என்ன எல்லாருமே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க போறீங்களா அப்படின்றது, எதுக்காகடா சண்டை போடுறீங்க, சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லடா,
சண்டை ஒரு கட்டத்துல நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சேன். சண்டை இன்னைக்குமே நிக்காது, எதுக்காக சண்டை போடுறோன்னே தெரியாம தானே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்கிற அந்த விஷயங்கள்லாம் பேசினதுலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது இப்பவும் சொல்றேன், சில பேருக்கு வந்து இவங்க பயங்கரமா அது நடக்க போகுது சண்டை நடக்க போகுதுன்றாங்க, ஒண்ணுமே சண்டை நடக்கலையே. டேய், அங்க சண்டை அப்படி நடந்துகிட்டு இருக்குடா. அந்த விஷயத்த ஒரு சாதாரண குடும்பத்தின் மூலியமா அவங்க பயந்து பயந்து ஒரு நாள் இருக்கிற விஷயத்தை இப்படி காட்டுறாங்கிறது தான் இந்த கதையுடைய நோக்கம். இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓகே பயங்கரமா கடைசி ஒரு அரை மணி நேரத்துல அடிச்சுக்கிட்டு மாள்ற மாதிரி ஒரு சண்டை இருக்க போகுது. சண்டை போடுறது இந்த படத்துடைய நோக்கமோ, சண்டையை குளோரிஃபை பண்றது இந்த படத்துடைய நோக்கமோ கிடையாது. சண்டைனால சாதாரணமா அத்தனை பேர் செத்து மடிகிறாங்கடா. அவங்க தினம் தினம் பயப்படுறதுக்கு இந்த சண்டை. இதனால யாருக்காச்சும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா கிடையாது. இதனால பல பேர் அப்பாவி மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்களே தவிர, இவங்க நினைச்சா கதவு உடச்சிக்கிட்டு போவாங்க, அவங்க வீட்டுல என்ன நடக்குன்னு தெரியாம இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு அதிகாரத்தை பண்ணுவாங்க. இப்படிங்கிற அந்த ஒரு பாதிப்பை தான் இந்த படம் மூலியமா காட்ட நினைச்சிருக்காங்க. அதை நல்லாவே பதிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் எல்லாருக்கும் செட் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மைண்ட் செட்டோட நீங்க உட்கார்ந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு மேக்கிங்காகவும் சரி ஒரு குவாலிட்டியான படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமா இந்த படத்தை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருந்துச்சுடா. அந்த டைலாக்ஸ் ஆகும் சரி, அந்த கேரக்டர்ஸ், அந்த குடும்பத்துல இவங்க இந்த பிரச்சனை எப்படி பாக்குறாங்க, அதுல இருந்து எப்படி அந்த ஒரு நாள் அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயத்தை இந்த படம் வந்து ஏற்படுத்திச்சு. 1.5 மணி நேரம் தான் படம். டக்குன்னு ஆரம்பிச்சீங்கன்னா முடிக்கிறதே தெரியாது, டக்குன்னு முடிஞ்சிச்சே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இதை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து 4வது வந்து மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பை த்ரில்லர் படம். துரந்தர் மாதிரி நம்ம ஸ்டைலில் ஏதாச்சும் ஒன்று பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரி நம்பி நான் உட்காந்து பார்த்தேன். இதுல என்னன்னா, ஆஹா ஒரு நியூக்ளியர் வெப்பனுங்க, அதை வந்து எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கணும், அதை பிடிச்சாகணும், இல்லைன்னா இந்தியாவில் அட்டாக் நடக்கும் இப்படின்னு பில்டப்லாம் ஓப்பனிங் பலமா கொடுத்துட்டு அந்த ஒரு மிஷனை நம்ம ஆரியா கிட்ட கொடுக்க, அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் நடக்க, இதுல மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம், இதுல வில்ல யாரு இப்படின்னு பல கேள்விகளுக்கு எப்படிலாம் பதில் சொல்றாங்கிறது தான் இந்த படம். ஹை பட்ஜெட்ல தெரியணும், நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை வந்து நல்லா செலவு பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனா இந்த படத்துல எந்த ஒரு விஷயத்தோடையும் கனெக்ட் ஆக முடியல. ஏன்னா இவங்க ட்விஸ்ட்னு கொடுக்கறது, டேய் என்னடா இது, ஒரு சீனுமே இவங்க எமோஷனலா கனெக்ட் ஆக முடியல. இவன் இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கானா, நல்லது பண்ற மாதிரியே வரானா, தெரியும் முடி நீ தான் இந்த வேலையை பார்த்திருப்ப, நான் தாண்டா வில்லன் அப்படின்னு தெலுங்கு பட டைட்டில் மாதிரி ஏதாச்சும் ஒரு ரியாக்ட் பண்ண போற, பச்சையா தெரியுதுறாங்கிற மாதிரி ஒருத்தர் ரியாக்ட் பண்றதை அவங்க பண்றதுக்கு முன்னாடியே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆக்சுவலா இந்த டெம்ப்ளேட்டுங்கிறது பழக்கப்பட்ட ஒண்ணுதான். அதை எந்த அளவுக்கு நம்ம கனெக்ட் ஆகி அந்த ஹீரோக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா, செம்மையா போராடி அப்பாடா தாய் நாட்டை காப்பாத்தி விட்டாரு அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்கு வரணும். ஆனா அந்த டென்ஷனுங்கிறது துளி கூட வராம, சரிப்பா சரி எப்ப முடிக்க போறீங்க, சரி என்ன பண்ண போறீங்க, ஓ அப்படியா சரி 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 ரைட்டு, இதுக்கு நடுவில் நான் ட்விஸ்ட்டை கொடுக்குறேன் பார், எப்படி சாக்கானியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்விஸ்ட்டை வேற மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி ஏதோ ஒன்று பண்றீங்க, பண்ணுங்க பண்ணுங்க நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்ற மாதிரி. அதுல கௌதம் கார்த்திக் வரும்போதும் சரி, சரத்குமார் கேரக்டர் வரும்போதும் சரி, ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. அதனாலேயே இந்த படத்தோட பெருசா கனெக்டே ஆக முடியல. ஆனா நான் இப்பவும் சொல்றேன், இந்த பக்கமே போயிடாதீங்க, உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடும் அப்படின்னா நான் சொல்லலை. இப்ப சில படங்கள்லாம் நம்ம வந்து முழுசா பார்க்க மாட்டோம், அது பாட்டு போட்டு விட்டு நம்ம ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம்ல, அந்த டைம் ஏதாச்சும் சும்மா அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே நம்ம ஒரு வேலை பார்க்கணும்னு தோணும் தெரியுமா, அந்த மாதிரி வேணா சும்மா அப்படி போட்டு விட்டு நீங்க பாட்டு ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்பப்போ தலையை எட்டி பார்த்துட்டு யாரும் என்ன சண்டை போடுறாரு, ஓ கௌதம் கார்த்திக் தான் இந்த விஷயத்த பண்றாரா, ஓ இவங்க தான் இந்த சண்டை போடுறாங்களா அப்படின்னு அப்பப்போ லைட்டா எட்டி பார்த்து என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கோங்க. பெருசா இந்த படம் ஒன்றும் அவ்வளவு இம்ப்ரெஸ்லாம் பண்ணல, பெருசா ஒன்றும் செட் ஆகல. சரி இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் இந்த 4 படங்களையுமே பார்த்து முடிச்சவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னுமே இந்த வெப் சீரிஸ்லாம் நிறைய கிடக்குது, அந்த வெப் சீரிஸ் ஏரியாவையும் கவர் பண்ணி விட்டுருவோம். அடுத்து இந்த வாரம் என்னென்னலாம் இருக்குது அது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கவர் பண்ணி விட்டுறலாம். இனிமேல் நோ டிலே, அதை நான் கிளியரா சொல்லி போடுறேன்ப்பா. சரி மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.